Hi guys, welcome to Original Crafts. It's me Chitrapriya. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் ஃபேஸ் காமிச்சு வந்துட்டு வீடியோ போடுறது. இது எதுக்காகனா நம்மளோட ஃப்ரெண்டு வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து arifa அவங்க வந்துட்டு எனக்காக வந்து ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜுவல்லரி எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் காமே போடுறேன். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஜுவல்லரி தான் வந்தது. ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. இவங்க வந்து நிறைய இந்த மாதிரி வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் வந்து நிறையா பண்ணி இன்ஸ்டாகிராமில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வீடியோஸ் வந்து நான் எதுக்காக காட்டுறேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் நான் காட்டுறேன். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க ரொம்ப அழகான பேங்கிள்ஸு அப்புறம் இயரிங்ஸு எல்லாமே பண்ணுறாங்க. பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாடல் என்ன சைஸ் எதில் கேட்டிங்கனாலும் வந்து அவங்க ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. ஏன்னா வந்து அவங்களோட பேஷன் இது, அவங்க ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது. எனக்கு சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் வந்து இந்த ஜுவல்லரி வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அதை வந்து எப்படி அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. இல்லை அட்ரஸ் எல்லாம் எழுதி இருந்துச்சு. நான் அட்ரஸ் மட்டும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எங்கேருந்துன்னா வந்து அவங்க சென்னையிலேருந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நான் இருக்கிறது கோயம்புத்தூர். பார்த்திங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வரதுனால வந்து ரொம்பவே சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. இப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கும் அவ்வளோ சேஃபாக தான் வந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க. அதனால நீங்கள் ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற வந்து பயம்லாம் வேணாம். நல்லா சேஃபாக பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து வெளியே வந்து கொரியர் கவர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நல்லா வந்துட்டு டேப் போட்டு நல்லா ஒட்டியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரொம்பவே. இப்போ பாருங்கள், வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கே எக்ஸைட்டாக தான் இருக்கேன், எப்படி இருக்குது ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய பேங்கிளுக்கு மட்டும் பாக்ஸ் போட்டிருக்காங்க, மற்ற ரெண்டுக்கும் கவர் போட்டிருக்காங்க. வாங்க நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூணுத்தையும் எடுத்து. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து பெரிய பேங்கிள், அதுவும் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி வந்து 3 பீசஸாக இருக்குது. இதில் வாங்க ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. நம்மளுக்கு வந்து உடஞ்சிரும் அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் வேண்டாம். சில்க் த்ரெட் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் அப்படியே நம்மளுக்கு நீட்டாக பேக் பண்ணி வந்திருக்கு. ஓப்பன் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த கிஃப்ட்டு அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்கள், வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கவரெல்லாம் போட்டு சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. இது வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கு. அப்படியே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. குவாலிட்டி வைஸில் நீங்களும் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி தான் வரும். அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க ஐடி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இங்கே பாருங்கள், வந்து அவ்வளோ ஸ்டோன் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு அந்த பிங்க் கலர் பேங்கிள் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வாங்க அடுத்து ப்ளூ கலர் பேங்கிள் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து அழகாக வந்துட்டு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த டிசைனில் கேட்டாலும் சரி அவங்க வந்து ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து அவங்க கலர் கேட்டு தான் வந்து இந்த மாதிரி வந்து கலர் வந்து பண்ணி தந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அழகாக வந்து ஸ்டோன் ஒர்க் ஒட்டியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. நாங்கள் இந்த 3 பேங்கிள்ஸையும் வந்து நம்ம பிரித்து பார்த்து அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அவங்கக்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்ககிட்ட வந்து பேங்கிளோட சைஸ் எல்லாம் வந்து கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கலர் காம்பினேஷன் இந்த தீம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இதுக்கான இயரிங்ஸ் எல்லாமே அவங்க பண்ணி தராங்க. நீங்கள் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதான் வந்து ஒரு செட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து சைடில் 2 ப்ளூ, அப்புறம் வந்து சென்டரில் ஒரு பிங்க், 2 சைடில் கோல்டு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப அழகான ஒரு சாரியோட வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குன்னு தோணுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா, வந்து எந்த சாரியோட நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாலும் அவ்வளோ நல்லா மேட்ச் ஆகும். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு எஸ்பெஷலி இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. நான் ஏன் இந்த வீடியோவில் இவ்வளோ சொல்கிறேன்னா, வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணதே இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் நார்மலாக மெட்டல் பேங்கிள்ஸு ஆக்சிடைஸ் ஜுவல்லரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருப்பேன். பட் இது வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. சில்க் த்ரெட் வந்து எனக்கு இந்த ஜுவல்லரியிலேருந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இந்த சில்க் த்ரெட்டில் எந்த ஒரு நூலுமே வந்து இல்லை கேப் இல்லாமல் அப்புறம் வந்து க்ளீனாக வந்துட்டு நல்லா ரேப் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட வந்து இது த்ரெட்டில் பண்ணது அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ளேயும் வந்து அழகாக ஒட்டியிருக்காங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. எந்த லைட்டாக வந்துட்டு இந்த பிசிறு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த ஹோல் செட் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது யூனிக்கான சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஆரிஃபா சிஸ்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஜுவல்லரிஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க ரொம்ப நல்லா ஜுவல்லரிஸ் பண்ணி தராங்க. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி என்னோட ஜுவல்லரிஸ் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னோட ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.